கரவாது இடுவாய் அப்படின்னாங்க. கரவாது இடுவாய்ன்னா ஒழிச்சு வைக்காத உங்கள்கிட்ட இருக்கிறத யார் வந்து கேட்டாலே இல்லைன்னு சொல்லாமல் கொடுன்னு அர்த்தம். 3 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, எப்பயும் ஆண்டவர்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். வடிவேல் இருதால் நினைவாய் நினைவாய். ஆண்டவனுடைய 2 பாதங்களை எப்பயும் நினச்சிக்கிட்டே இரு. வடிவேல் இருதால் நினைவாய் நினைவாய். கெடுவாய் மனனே கதி கேள். மனமே, நீ உருப்படுறதுக்கு உனக்கு வழி சொல்லி கொடுக்குறேன், உனக்கு கதி காட்டுகிறேன். என்னது? கெடுவாய் மனனே கதி கேள். ஒன்று, கரவாது இடுவாய். என்ன இருக்கோ உங்கள்கிட்ட ஒழிச்சு வைக்காமல் கொடுத்துட்டே இருக்கு. வடிவேல் இருதால் நினைவாய் நினைவாய். எப்பயும் முருகனை நினச்சிக்கிட்டே உட்காண்ட்ரு. உன்னுடைய மூச்சு காட்டில் சுவாச நிஸ்வாசம்னு சொல்லுவாங்க. அதில் முருகா முருகான்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற வித்தியை கற்றுக்கோ. 3வது என்ன? எந்த ஒரு தான தர்மம் நல்ல செயலை செஞ்சாலையும் கூட நான் செஞ்சேங்கிற எண்ணம் இல்லாமல் செய்யணும். விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. எது ஒன்றும் நான் செய்யலை, எல்லாம் கோவிந்தார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், முருகன் அர்ப்பணம், சிவார்ப்பணம், அப்படி ஒரு பாவனையில் வாழ கற்றுக்கணும். அதான் 3 தான் ஒருப்படுத்துக்கொள்ளி. கெடுவாய் மனனே கதிகேள், கரவாது இடுவாய், வடிவேல் இருதால் நினைவாய் நினைவாய். 3வது, விடுவாய் விடுவாய் வினை யாவை. நான் எதை செய்கிறேங்கிற எண்ணமே இல்லாமல் நீங்கள்லாம் செய்ய கற்றுக்கணும். ஸோ அண்டத்தில் உள்ளது பெண்டத்தில் உள்ளதுக்கு இவ்வளோ விளக்கு இருக்குது. பஞ்சபூதங்களும் நம்மக்கிட்ட இருக்குது, எல்லா தெய்வங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிலையும் எல்லா தெய்வங்களும் இருக்குது. இருக்கிற இடம் வித்தியாசப்படும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பாடி இருக்கிற இடம் வித்தியாசப்படும். நீங்கள் மாத்துவ மடாதிபதிகள் இல்லையா, துளு மாத்துவா, இந்த மடாதிபதிகள் கிட்டலாம் ஏதாவது கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க இப்படி தலை மேலே வச்சுக்குவாங்க. அப்போ அந்த குதிரை என்ன பண்ணும்? அவங்க 2 தோள் மேலே 2 காலை வச்சு அந்த தட்டில் இருக்கிறத சாப்பிடும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உடுப்பி இந்த மாதிரி மடங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த மாத்திரம் ஹைக்ரீவர்ன்றது குதிரை மூஞ்சி. அதனால் அது ஹைக்ரீவருக்கு கொடுக்குறாங்க. தலையில் இந்த இடத்துல ஞானம் இருக்குது, அதனால் அது ஹைக்ரீவர் கொடுக்குறதுக்காக அப்படி பண்ணுறது. இப்படி ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆண்டாள் சொன்னால் நமக்கு புரியுதோ இல்லையோ, நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும்னா. மேலையார் செய்வனகள். மேலையார்னா என்ன? நம்மை விட மேலான அறிவுடையவர்கள் மேலையார் செய்வனகள். சரி, நாங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா சொல்கிறா, வேண்டுவன கேட்டுதியேல். முடிஞ்ச அளவுக்காவது பெரியவங்க சொன்னதெல்லாம் பண்ணுப்பா. வேண்டுவன கேட்டுதியேல் மேலையார் செய்வனகள் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னோம். இப்போ நமக்கு புரியாமல் போகலாம். நம்ம விட அறிவாளிங்க நம்ம பெரியவங்கெல்லாம். நம்ம தான் வந்து இந்த டைவர்ஷனெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கோம். பூஜை எல்லாம் பண்ணுறது கம்மியாகி போச்சு. இன்னும் எல்லா விதத்துலேயுமே நம்மளை விட அவங்க தான் நல்லது.